தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க காதை மூடிட்டு போடா, காதுக்குள்ள பஞ்சு வச்சுட்டு போங்க, மஃப்ளர்ஸ் போட்டு போங்க. ஏன் சொல்றாங்கன்னா இந்த கோல்டு ஏர் பட்டுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த குளிர்ச்சியான காத்து உங்க காதுக்குள்ள போச்சுன்னா அந்த நர்வ் வந்து பாதிக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலங்கத்தால 5 மணிக்கு போவாங்க பைக் எடுத்துட்டு, ஒன்றும் போடாம ஹெல்மெட் போடாம ஏறுமா, நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா வாய் கோணலாயிடும். உங்க 2 கண்ணும் ஒரே இடத்துல ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும். அப்படி ஒரே இடத்துல அதை பார்க்க முடியல, அதை வந்து கமாண்ட் கொடுக்குற நர்வ்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த கண்ணு வந்து மூவ் ஆகாது. ஸோ ஒரு கண் இங்கே பார்க்கும், ஒரு கண்ணு வந்து இங்கே பார்க்கும். ஸோ 2 இமேஜ் தெரியும். 2 இமேஜ் இருந்ததுன்னா அந்த பிரெயினால அதை வந்து ஃபியூஸ் பண்ண முடியாது. அது ஸ்குவிட் ஐ. குழந்தைங்கலாம் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்லேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். ஸோ அது ஏன் வருதுன்னா நீர்ப்பை திறக்காதனால கண்லேருந்து வர தண்ணி வந்து அது வந்து வடிய முடியல, அது வடியாது. பவி, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. கண் நோய் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த கண் மருத்துவர் டாக்டர் செந்தில்நாதன். லெட்ஸ் வெல்கம் கண் மருத்துவர் டாக்டர் செந்தில்நாதன். வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்க. சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நானும் ஐஸ்வர்யாவும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கேள்வி ரொம்ப காமனான கேள்வி கேட்கலாம். வாட்டரிங் ஐஸ்னா என்ன டாக்டர்? எதனால வந்து வாட்டர்ஸ் வந்து பயங்கரமா ஐஸ்ல நீர் கோத்துட்டே இருக்கு? ஸோ இப்போ நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா கண்லேருந்து ஏன் தண்ணி நிறைய பேருக்கு வருது, இட்ஸ் காமன் கம்ப்ளைண்ட். எல்லாரும் கண்லேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு, கண்ணு அரிப்பு இருக்கு அப்படின்னு வருவாங்க. ஸோ த காமன் எதுக்கு நார்மலாக தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கண்ணில் அலர்ஜி இருக்கலாம், சில நிறைய கம்ப்யூட்டர் யூசர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் யூஸ்வலாக இப்போ கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு சுரபி இருக்கும், தண்ணீர் வருகிற சுரபி, அது வந்து இந்த கார்னரில் இருக்கும். அங்கேருந்து தண்ணி வந்து அது மூக்குக்கு பக்கத்தில் நீர்ப்பைன்னு ஒன்று இருக்கும், அந்த நீர்ப்பை வழியாக மூக்குக்குள்ளே போகும். அதனால தான் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ராப்ஸ்லாம் கண்ணில் சொட்டு மருந்து போட்டோன்னா வாயில் நம்மளுக்கு கசப்பாக தெரியும். அது ஏன்னா அது கண்ணுலேருந்து மூக்கு வழியாக உள்ளே போகுது. ஸோ நார்மலாக என்ன ஆகும்னா இப்போ நம்ம ஒரு கார் ஓட்டும் போது நம்ம டஸ்ட் வந்தால் அந்த விண்ட்ஷீல்ட் வைப்பர் தண்ணி அடித்து கழுவுறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த ஸ்க்ரீன் வந்து க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஆண்டவன் எப்படி படைச்சிருக்காருன்னா அந்த சொரபிலேருந்து தண்ணி வரும், நம்ம எமைக்கும் போது அந்த தண்ணி வந்து நம்ம அந்த கருவிழி இருக்குது பார்த்தீங்களா, கருப்பா, அந்த கருவிழியை வந்து எப்படி அந்த கார் அந்த ஸ்க்ரீனை க்ளீன் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம எமைக்கும் போது அந்த தண்ணி வந்து அந்த கருவிழியை அழகாக க்ளீன் பண்ணி நம்ம பார்வையை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அப்புறம் இந்த சைடில் மூக்கு வழியாக அது வந்து உங்கள் மூக்குக்குள்ளே போய் வாய்க்குள்ளே போய் அது ட்ரெயின் ஆகிடும். ஸோ ஒரு லேயர் ஆஃப் ஒரு தின்ன ஒரு தண்ணி லேயர் வந்து நம்ம கண்ணு முன்னாடி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எமைக்கும் போது அது வந்து அந்த கருவிழி மேலே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ என்ன ஆகும், இப்போ நம்ம நிறைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், நிறைய ஃபோன் பார்க்குறோம், ஐபேட் பார்க்குறோம், சில பேர் சினிமாவே ஃபோன்லேயே பார்க்குறாங்க, 3 மணி நேரம் டவுன்லோட் பண்ணி ஃபோன்லேயே பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்ம அந்த பிளிங்க் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி ஒரு மனுஷன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 16 இல்லை 18 வாட்டி எமைக்கணும். எப்படி நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணுது பார்த்தீங்களா, ஒரு 70 வாட்டி ஒரு நிமிஷத்துக்கு 70 டைம்ஸ் அந்த பல்ஸ் ரேட் இருக்கும். அந்த மாதிரி 16 to 18 டைம்ஸ் நம்ம வந்து எமைக்கணும். எமைச்சாதான் அந்த தண்ணி வந்து அந்த கருவிழி மேலே கோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கருவிழி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். ஸோ பட் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கம்ப்யூட்டர் வேலை பண்ணுறோம் இல்லாட்டினா நம்ம ஃபோன் பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்க்குறோம் இல்லையா. இப்போ ஒரு நல்ல படம் இருக்குது, இல்லை நீங்கள் ஒர்க்கு ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டுனா நம்ம இந்த பிளிங்க் ரேட் வந்து கம்மியாகிடும். ஸோ நம்ம 18-16 வாட்டி எமைக்க வேண்டிய இடத்துல நம்ம ஒரு 10 வாட்டி இல்லை 8 வாட்டி தான் நம்ம அப்படியே அந்த ஸ்க்ரீனையே பார்த்துட்டு இருப்போம் நம்ம எமைக்காமல். அப்போ என்ன ஆகும், அந்த தண்ணி வருது இல்லையா நம்ம கண்ணு மேலே, எமைக்காததுனால அது வந்து எவாப்ரேட் ஆகிடும். எப்படி நீங்கள் வெயிலில் தண்ணி வச்சிங்கன்னா என்ன அது வந்து அப்படியே எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதுவும் நம்ம ஏசி ரூமில் உட்காந்துப்போம். இப்போ சிஸ்டம் யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் உட்காருவாங்க. ஸோ அந்த தண்ணி லேயர் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அந்த கருவிழி மேலே தண்ணியே இருக்காது. ஸோ கண்ணுலாம் எரியிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கே அது எரியுதுன்னு உணர்ந்து நம்ம வந்து பிளிங்க் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா முன்னாடி சிஸ்டம்லலாம் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்துட்டுருவோம். பட் இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இப்போ வேலை பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் மட்டும் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுவும் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டைமில் வேலை பண்ணுவாங்க. ராத்திரி 8 மணிலேருந்து காலையில் 3 மணி மட்டும் வேலை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா அவங்க பிளிங்க் ரேட்க்கு அந்த எமைக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி கம்மியாயிடும். சரியான நேரத்தை தூங்க மாட்டாங்க. அதாவது நம்ம ஊர் காலையில் வந்து தூங்குவாங்க, ராத்திரி வந்து முழிச்சிட்டு வேலை பண்ணோம். ஸோ அதெல்லாம் என்ன ஆகும், கண்ணு வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா யூ ஹேவ் டு ரிமெம்பர் டு பிளிங்க் ஃப்ரீக்வெண்ட்லி. அப்பப்போ நம்ம கண்ணை எமைக்கணும்.
அதுக்கப்புறம் கண்ணில் அந்த லூப்ரிகன் ட்ராப்ஸ்னு கொடுப்போம், அந்த ட்ராப்ஸ்லாம் போட வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து காமன் காசஸ் ஃபார் வாட்டரிங். அதர் காசஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சுரபிலேருந்து தண்ணி வருது கண்ணுக்குள்ளே, ஒரு நீர்ப்பை வழியாக மூக்குக்குள்ளே போகுது. இந்த நீர்ப்பை பார்த்தீங்கன்னா மூக்கில் போய் முடிகிற இடத்துல அது ஓப்பனாக இருக்கும். ஓப்பனாக இருந்தால் தான் தண்ணி மூக்குக்குள்ளே போகும். பட் சில பேர் பிறக்கும் போது தான் அந்த நீர்ப்பை மூக்கில் வந்து ஓப்பன் ஆகும். அது மட்டும் ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி ஒரு மெம்பரேன் மாதிரி அங்கே இருக்கும். பிறக்கிற டைமில் அது ஓப்பன் ஆகி ஃபுல்லாக அது அந்த பேசேஜ் டெவலப் ஆகிடும். சில பேருக்கு சப்போஸ் இப்போ ப்ரீமெச்சூராக பிறந்துட்டாங்க, இப்போ ஃபுல் டேர்மில் பிறக்காம ஒரு சில வாரத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க, அப்படிலாம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அந்த மெம்பரேன் வந்து ஓப்பன் பண்ணாமே இருக்கும். ஸோ அந்த நீர்ப்பை நல்லா இருக்கும், ஆனால் அந்த மூக்கில் போய் முடிகிற இடத்துல அது ஓப்பனாக இருக்காது. ஸோ தண்ணி வந்து மூக்குக்குள்ளே போகாது. அதனால தான் நீங்கள் இப்போ சில குழந்தைங்கள்லாம் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்லேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். ஸோ அது ஏன் வருதுன்னா நீர்ப்பை திறக்காதனால கண்லேருந்து வர தண்ணி வந்து அது வந்து வடிய முடியல, அது வடியாது. ஸோ அப்படி வடியலேட்டா என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு இடத்துல ஃப்ளோ ஆகிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ ஆற்றுல பார்க்குறீங்க இல்லை சீல பார்க்குறீங்கன்னா ஏன் அது பார்த்தா எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா அது ஓடிட்டே இருக்கிற தண்ணி. எங்கே தண்ணி ஃப்ளோ ஆகல, அடப்பு இருக்குன்னா என்ன ஆகும்னா, தண்ணி கொஞ்ச நாள் அப்படியே அடப்புலேயே இருந்ததுன்னா அது என்ன ஆகும், அது சூவேஜ் ஆகிடும், அதாவது அழுக்காயிடும், ஈ வரும், இது மஸ்கிட்டோஸ் கொசு வரும். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த வாட்டர் டு கீப் ஃப்ளோயிங். ஸோ அதே மாதிரி கண்ணில் கூட அந்த நீர்ப்பை வந்து திறக்காமல் இருந்ததுன்னா அந்த நீர்ப்பைக்குள்ளே இருக்கிற தண்ணி ஃப்ளோ ஆகாது, அங்கேயே அது அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகிடும். ஸ்டாக்னன்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அதில் வந்து கிருமிகள் வளரலாம். கிருமிகள் வளர்ந்ததுன்னா அந்த நீர்ப்பையில் வந்து தண்ணி இருக்கு இல்லையா, அது இன்ஃபெக்ட் ஆகிடும். இன்ஃபெக்ட் ஆகிடுச்சா என்ன ஆகும், கண்ணிலேருந்து அழுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி தான் வரும், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கண்ணிலேருந்து அழுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு அப்புறமும் நம்ம அதை சரியாக கவனித்து அதை ட்ரீட் பண்ணலன்னா அது பெரிய கட்டி மாதிரி ஆகிடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் சில பேருக்கு வீக்கம் வரும், கண் வீங்கி போயிடும். ஸோ அது வந்து அக்யூட் டேக்ரோசிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு ஒரு கண்ணில் ஒரு கட்டி வரும், சிவியர் வலியும் வரலாம், ஒரு எமர்ஜென்சி மாதிரி வருவாங்க. ஸோ அதுக்கு இது வந்து குழந்தைங்களுக்கும் வரலாம், அடல்ட்ஸ்க்கும் அதாவது வயசானவங்களுக்கும் வரலாம். சில பேர் பிறக்கும்போது நல்லா இருப்பாங்க, சின்ன வயசுல நல்லா இருப்பாங்க. பட் 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே எஸ்பெஷலி விமென்க்கு அந்த நீர்ப்பை வந்து தானாக அதை மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மூடி போச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும், கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன், அடிக்கடி கண்ணில் மெட்ராஸை மாதிரி அழுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அப்பப்போ அவங்களே வந்து ட்ராப்ஸ் போட்டுப்பாங்க, கடையிலேருந்து வாங்கி போட்டு வந்து அது சரியாயிடும். பட் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா அதனால் திருப்பியும் வந்துடும், திருப்பியும் தண்ணி வரும், திருப்பியும் அழுக்கு வரும். ஸோ அது அப்படி ரிப்பீட்டடாக வந்துட்டே இருந்ததுன்னா யூ ஹேட் பி கேர்ஃபுல். இந்த நீர்ப்பை அடைச்சி போயிருக்கா அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட போய் அவங்க ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது நீர்ப்பைக்குள்ளே கொஞ்சோண்டு சலைன் இன்ஜெக்ட் பண்ணி வாயில் அது வருதான்னு பார்ப்பாங்க. அப்படி வாயில் அது நல்லா வரலை அப்படின்னா அந்த நீர்ப்பை பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். யூஸ்வலாக வந்து அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணுவோம். சர்ஜரி பண்ணி அந்த அடப்பை வந்து பைபாஸ் பண்ணிடும். அது பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக சரியாக போயிடும். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷனும் வராது, தண்ணியும் வராது. பட் அப்படி பண்ணலன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கண்ணில் திடீர்னு பெரிய கட்டி வரலாம். அந்த மாதிரி கட்டி வந்ததுன்னா அது யூஸ்வலாக சிவியர் வலி இருக்கும், கொஞ்சம் எமர்ஜென்சி மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது அப்படியே நம்ம விட்டோம்னா அது ஏன்னா கண்ணு வந்து மூளைக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த நீர்ப்பைக்கு கண்ணுக்கும் மூளைக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அது வந்து சீரியஸாகவும் ஆகலாம், மூளைக்கும் பரவலாம். ஸோ அந்த மாதிரி சீரியஸ் பிரச்சனை வரலாம். ஸோ இந்த மாதிரி கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்குது, ட்ராப்ஸ்லாம் போட்டு கூட சரியாகல, ரிப்பீட்டட் கண்ணில் அழுக்கு வந்துட்டே இருக்குது, இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்குது, ட்ராப்ஸ் போட்டால் சில நாள் நல்லா இருக்குது, திருப்பியும் 2-3 மாதம் கழிச்சு இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்குன்னா நீங்கள் வந்து அவசியம் கண் டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை நீர்ப்பையில் அடப்பு இருக்கான்னு பார்க்கணும். சில பேருக்கு என்ன இருக்கும், நீர்ப்பை கூட நல்லா திறந்துருக்கும். பட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த எம வந்து பிளிங்க் ஆனும் நல்லா, அந்த எம அந்த இட்ஸ் லைக் அது பம்ப் மாதிரி, எப்படி நம்ம பம்ப் பண்ணால் தண்ணி வருது இல்லைங்களா, அந்த மாதிரி எம வந்து நல்லா பிளிங்க் பண்ணாதான் இந்த கண்ணில் இருக்கிற தண்ணி நீர்ப்பை வழியாக மூக்குக்குள்ளே போகும். சில பேருக்கு வயசுனால என்னாகும், அவங்க வயசாக இல்லை கண்ணை ரொம்ப ரப் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அந்த எமெல்லாம் லூஸ் ஆகிடும். ஸோ எம லூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பம்பிங் கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது எதிர்பார்த்த அளவுக்கு பம்ப் ஆகாது. பம்ப் ஆகலைன்னா கண்ணிலேருந்து வந்து தண்ணி தேங்குற மாதிரி இருக்கும். அந்த எப்படி அந்த தண்ணி கண்ணிலேருந்து மூக்குக்குள்ளே போகுதுன்னா அந்த எமையில் வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், பங்க்டம் அப்படின்னு சொல்லுவோம். கீழே எம மேலே எம 2 எம்எல்ஏ ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வந்து நம்ம கண்ணோட அந்த எம்எல்ஏ இருக்கிற ஓட்டை அந்த கண்ணு மேலே டச் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த தண்ணி வந்து அந்த எம்எல்ஏ போய் அந்த ஓட்டை வழியாக மூக்குக்குள்ளே போகும். ஸோ அது அந்த பங்க்டம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஹோல். சில பேருக்கு அந்த எம லூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த எம வந்து கொஞ்சோண்டு வெளியில் டிஸ்பிளேஸ் ஆகிடும். அப்படி டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஓட்டை வந்து கண்ணை தொடாது.
ஸோ அந்த தண்ணி வந்து அந்த ஓட்டைக்குள்ளே போனால் தான் மூக்குக்குள்ளே போகும். ஸோ அந்த ஓட்டையில் போகலன்னு வச்சுக்கோங்களேன், அது மூக்குக்குள்ளே போகாது, கண்ணுலேருந்து வடிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து லிட் லாக்ஸிசிட்டி இல்லைன்னா லூஸ் லிட்ஸ், அதாவது எம வந்து ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால வர பிரச்சனைன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த நீர்ப்பை நல்லா திறந்துருக்கும், பட் எம லூஸாக இருக்கிறதுனால தண்ணி வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா அந்த எமையை வந்து நாங்கள் ஒரு சின்ன அறுவை சிகிச்சை பண்ணி டைட் பண்ணுவோம். அது கொஞ்சம் எப்படி நம்ம கொடியில் வந்து நம்ம துணி காய போட்டே இருந்தோம்னா சில வருஷத்தில் என்ன ஆகும், அந்த கொடி வந்து அந்த வெயிட்ல அப்படியே சேக் ஆகும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு சைடில் அந்த கொடியை வந்து நம்ம நல்லா இழுத்து கட்டுறோம்ல, அந்த மாதிரி எமையை வந்து ஒரு பக்கம் நாங்கள் ஷார்ட் பண்ணுவோம். அதை சர்ஜரி பண்ணி டைட் பண்ணோம்னா அந்த தண்ணி வந்து யூஸ்வலி நிறைய பேருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் காமன் காசஸ் இந்த தண்ணி வரத்துக்கு. ஸோ இப்போ நார்மலாக அந்த யான் பண்ணா இல்லை வந்து ரொம்ப சிரிச்சாங்கனாவே கண்ணில் தண்ணி வரும், அது ரொம்ப காமன் தானா இல்லை அதுவுமே வந்துட்டு ப்ராப்ளமேட்டிக் தானா? அது வந்து ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. தட் இஸ் நாட் ப்ராப்ளமேட்டிக். தட் இஸ் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீர் சுரபின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கண்ணீர் சுரபி லாக்ரிமல் கிளாண்டுன்னு சொல்லுவோம், டியர் கிளாண்ட் இந்த கார்னரில் இருக்கும். அது வந்து இட் இஸ் காட், அது வந்து அந்த பிரெயினோட இட் இஸ் காட் லாட் ஆஃப் கனெக்ஷன்ஸ், இன்னர்வேஷன் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் இமோஷனலி கனெக்டட். த டியர் கிளாண்ட் இஸ் இட் ஹேஸ் ஸ்ட்ராங் நர்வஸ் கனெக்ஷன். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப ஆனந்த கண்ணீர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கன்னா கூட இப்போ உங்கள் டாட்டர் இஸ் கெட்டிங் மேரிட் ஆர் சன் இஸ் கெட்டிங் மேரிட், அவுட் ஆஃப் ஜாய் யூ க்ரை. அதே மாதிரி இஃப் யூ ஹேவ் லாட் ஆஃப் ரொம்ப சோகத்தில் இருந்தாலும் அழறீங்க, ஏன்னா அந்த பிரெயினுக்கும் அந்த கிளாண்டுக்கும் இட்ஸ் எ இமோஷனல் ரெஸ்பான்ஸ். ஸோ அது வந்து இட்ஸ் எ செப்பரேட் திங். அது வந்து இட்ஸ் நாட் அப்நார்மல் கிடையாது, அது வந்து நார்மல் தான். அஃப்கோர்ஸ் அழுதுகிட்டே இருக்கிறது நார்மல் கிடையாது, பட் இட் இஸ் connected to the brain. It is a strong emotional connect. So whenever you are feeling very happy or very sad, no, or you have some strong emotional பிரச்சனை இருந்தா ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி வரும். ஓகே. அண்ட் அதே மாதிரி வாட்டரிங் ஐஸ்க்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது? ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஏன் வாட்டர் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இப்போ சில பேருக்கு வந்து அலர்ஜி இருக்கலாம். ஸோ இப்போ ஐ இஸ் எக்ஸ்போஸ் டு த என்விரான்மெண்ட், அதாவது வெளியில் போகிறோம், காற்றுலாம் கண்ணில் படுது. ஸோ இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சீசன்ஸில் வரும் சீசனல் அலர்ஜி. இப்போ அந்த பூக்கிற காலம் வருது இல்லைங்களா, அப்போ வந்து சில பேருக்கு வந்து ஆஸ்மா வரும், தும்மல் வரும். இட்ஸ் கால் சீசனல் அலர்ஜிக். ஐதர் மூக்கில் தண்ணி வந்து ரைனைட்டஸ் சொல்லுவோம், கண்ணில் தண்ணி வந்ததுன்னா அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் சொல்லுவோம். ஸோ ஏன்னா அந்த அட்மாஸ்பியரில் வர அந்த பாலன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பூலாம் வந்து அதில் அந்த மகரந்தம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் அந்த இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் வீட்டில் பெட்ஸ் வச்சுருக்கீங்க, நாய் வச்சுருக்கீங்க, பூனை வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அதோட அந்த முடி இருக்குது பார்த்தீங்களா, ஃபர் சொல்லுவோம். அது நாய் பாருங்கள் திடீர்னு நல்லா ஆடும் அந்த தலையெல்லாம். அப்படி பண்ணும்போது அது உடம்புல இருக்கிற அத்தனை அந்த ஹேர்லாம் அது பி ஃப்ளோட்டிங், உங்கள் கண்ணுக்கு தெரியாது, பட் அதில் இருக்கும். அது வந்து உங்கள் கண்ணில் பட்டுதுன்னா சில பேர் தேர் அலர்ஜிக் டு பெட் ஹேர், தேர் அலர்ஜிக் டு டஸ்ட் மைட்ஸ். இப்போ உங்கள் பில்லோ கவர்ஸ் பெட்ஸ்லலாம் கண்ணுக்கு தெரியாமல் குட்டி 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 மைட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பில்லோ கவர்ஸ்லாம் மாற்றிட்டே இருக்கணும், பெட்ஷீட்ஸ் மாற்றணும். சில பேருக்கு வந்து வீட்டில் பேர்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸோட ட்ராப்பிங்ஸ், அதாவது அது டெய்லி அந்த மோஷன் போகும் இல்லையா, அதோட ட்ராப்பிங்ஸ்லாம் கேன் காஸ் சிவியர் அலர்ஜி. ஏன்னா அது வந்து அந்த அட்மாஸ்பியரில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அது மூக்கில் போனால் அவங்களுக்கு அடிக்கடி தும்மல் வரும், கண்ணில் வந்துன்னா அடிக்கடி கண்ணில் தண்ணி வரும், ரெட்னஸ் வரும், அரிப்பு வரும். ஸோ இதெல்லாம் வந்து அலர்ஜிக் காசஸ். ஸோ இது வந்து அலர்ஜிக் காசஸ்ன்னு நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா நாங்கள் வந்து எதனால் வருதுன்னு இந்த மாதிரி கேட்போம். சில பேருக்கு வந்து கிளியராக சொல்லுவாங்க, நான் ஜூ போனேன், ஜூ போயிட்டு அடுத்த நாள் எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்தது, மூக்குலேருந்து தண்ணி வந்தது, தும்மல். அப்படின்னா என்ன, தே ஆர் அலர்ஜிக் டு மோஸ்ட் ப்ராப்ளி அந்த அனிமல் ஹேர் ஆர் ஆல் தட். சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து பொட்டானிக்கல் கார்டன் போனேன், அன்னைக்கு சாயங்காலமே எனக்கு சிவியர் ஆஸ்மா மாதிரி வந்துடுச்சு கண்லேருந்து. ஸோ மோஸ்ட்லி தேர் அலர்ஜிக் டு பாலன். சில பேர் வீட்லேயே நாய் பூனைலாம் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வீட்டில் இப்போ பேர்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, பேரட்ஸ் அது இதெல்லாம் கிளிலாம் வளர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் அவங்க ஏன் இருக்குது, வீட்டில் ஏதாவது அந்த மாதிரி வச்சுருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி. சில பேர் வந்து தும்மல் அடிக்கடி வரும், ஆல்ரெடி ஆஸ்மா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கா, அதெல்லாம் பார்ப்போம். அப்படி இருந்ததுன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து we will treat the allergy. அதுக்கு ஆன்டி அலர்ஜிக் சொட்டு மருந்துலாம் இருக்குது, அதெல்லாம் கொடுப்போம். அதையும் அடிக்கடி வருதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ப்ரொடெக்டிவ் கிளாஸ். ஸோ இப்போ அது கண்ணில் பட்டாதான் உங்களுக்கு வந்து பாடி ரியாக்ஷன் வரும். எப்படி இப்போ நம்ம தும்மல் வராமல் இருக்கிறதுக்கு மாஸ்க் போடுறோம் இல்லையா, ஏன் மாஸ்க் போடுறோம், ஏன்னா அது மூக்கு இப்போ கோவிட் இருக்கும்போது எல்லாரும் மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருந்தோம், ஏன்னா அது ஏரில் பரவும். ஸோ அதை ஒரு லேயர் ஆஃப் மாஸ்க், இப்போ N95 மாஸ்க் ஒரு ஸ்பெஷல் மாஸ்க் போட்டோம்னா அந்த மாஸ்கில் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். அந்த வைரஸ் வந்து அதை தாண்டி உங்கள் மூக்குக்குள்ளே வாய்க்குள்ளே என்டர் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி கண்ணில் உங்களுக்கு அடிக்கடி அலர்ஜி வந்ததுன்னா ப்ரொடெக்டிவ் கிளாஸ், ஒரு
பவர் இல்லைன்னா பிளெயின் கண்ணாடியாவது போட்டுக்கணும். இப்போ வெளில போனீங்கன்னா சன்கிளாஸ் மாதிரி போட்டுக்கணும். இப்போ நீங்கள் ஜூக்கு போகிறீங்க, இல்லை ஒரு டிரைவ் போகிறீங்க, பீச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா யூ ஷுட் வேர் அ ப்ரொடெக்டிவ் கிளாஸ். பவர் இல்லாத ஜஸ்ட் ஒரு நல்ல பெரிய கண்ணாடி which can cover your eye. ஃபார் பீப்புள் who have history, அதாவது அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வரவங்களுக்கு எல்லாருமே போட்டுட்டு தான் போகணும் இல்லை. இப்போ நீங்கள் வெளியில் எனக்கு போனால் உடனே வருது டாக்டர் இந்த மாதிரி அரிப்பு வருது, தும்மல் வருது, இச்சிங் வருதுன்னா அந்த மாதிரி இப்போ மக்கள் வந்து கண்ணாடி போட்டுட்டு ஒரு பிளெயின் கிளாஸ் போட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது. மற்றபடி நான் சொன்ன மாதிரி இந்த நீர்ப்பை அடப்புலாம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கலாம். அதுவும் எந்த டைமில் பண்ணுறோன்னு முக்கியம். இப்போ நான் சொன்னேன் இல்லை குழந்தைங்களுக்குலாம் வருது அப்படின்னு, அப்படி சின்ன குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா அப் டு 1 year வந்து நாங்கள் சில மசாஜ் எக்ஸசைஸ்லாம் கற்றுக் கொடுப்போம். அந்த ப்ரெஷர்லேயே அந்த நீர்ப்பை அந்த மெம்பரெயினை பிரேக் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அப்படி ஒரு வயசில் அந்த மெம்பரெயின் அந்த மசாஜ்லலாம் பிரேக் ஆகலைன்னா நாங்கள் வந்து ஒரு சின்ன நீடில் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நாங்களே அதை ஓப்பன் பண்ணி விடுவோம். ஸோ அது வந்து ஒரு 2 இல்லை 3 வயசுக்குள்ளே பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா நாளாக அந்த மெம்பரெயின் வந்து நல்லா திக்காயிட்டே போகும், நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் 4 வயசு 5 வயசில் நம்ம நீடில் வச்சு பண்ண பார்த்தோம்னா முடியாது, ஏன்னா இட் பிகம் ஸ்ட்ராங். ஸோ அப்போ வந்து நம்ம சர்ஜரி தான் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சர்ஜரிஸ் இருக்குது. ஸோ மை அட்வைசஸ் அப்படி ஏதாவது குழந்தைங்களுக்கு தண்ணி வந்துட்டே இருக்குது, ஒரு கண்ணில் மாத்திரம் வருது, அழுக்கு ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துட்டே இருக்குன்னா நீங்கள் உங்கள் டாக்டரை போய் ஐ டாக்டரை போய் பாருங்கள். அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க ஏன் இந்த மாதிரி வந்திருக்குன்னு. பார்த்துட்டு அந்தந்த டைமில் நீங்கள் அதை ட்ரீட் பண்ணிங்கன்னா த ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் நல்ல கிளியர் கட் ட்ரீட்மெண்ட் இது இருக்குது. டைம் தான், நீங்கள் கரெக்ட் டைமுக்கு போய் காட்டணும். ஸோ டாக்டர் ஒன்ஸ் அந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அது திருப்பி ரீஅக்கர் ஆக சான்சஸ் இருக்கா? யூஸ்வலாக அந்த சர்ஜரி வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம்னா யூஸ்வலி ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட். இந்த ரேர் கேசஸ் நம்ம இப்போ என்ன சர்ஜரி உலகத்தில் பண்ணாலும் 100% சக்ஸஸ் அப்படின்னு எதுலேயுமே கிடையாது. நீங்கள் இப்போ ஃப்ளைட்டில் போகிறீங்க இல்லை பஸ்ஸில் போகிறீங்க, நான் இங்கேருந்து பெங்களூருக்கு 100% போய் சேருவேன் அப்படின்னு டிரைவர் கேட்டீங்கன்னா யாராலையும் எதுக்குமே உலகத்தில் 100% கேரண்டின்னு ஒன்றுமே கிடையாது. பட் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா த சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வெரி வெரி லெஸ். 99% சக்ஸஸ் தான் இருக்கும். ரேர்லி 1% 2% வந்து டியூ டு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். இப்போ நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஓட்டை பண்ணுறோம், சில பேருக்கு வந்து அந்த ஹீலிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு நம்ம அடிபட்டதுன்னா தழும்பு வரும், 2-3 மாசத்துல நல்லாயிடும். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திக்காக தழும்பு இருக்கும், அப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஒரு தழும்பு இருக்கும். அது ஏன்னா அவங்க பாடியோட ஹீலிங் ரெஸ்பான்சஸ் லைக் தட். ஸோ ஒருத்தரோட ஹீலிங் ரெஸ்பான்ஸ் பொறுத்து இருக்கு. பட் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆர் வெரி வெரி குட். ஸோ நீங்கள் ஒரு கேரண்டி இல்லை அப்படின்னு சொன்னீங்களா? நான் ஒரு ஃபன் கொஸ்டின் கேட்குறேன், ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஓகேவா? ஒரு ஐலியே வந்து ஃபுல்லாக ஸ்பெஷலைஸ் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ஏன் கண்ணாடி போட்டிருக்கீங்க? ஆமாம், தட்ஸ் a good question. Lot of patients also ask. ஒன்று பார்த்தீங்கன்னா நான் வந்து I can't operate on myself. Okay, I have to ask somebody else to do it. So that is one thing. Okay. That is one thing. So that is one thing. ரெண்டாவது வட்டு ஐ திங்க் ரொம்ப டஃப்பான கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், பட் எப்படி கொடுத்த லிஸ்ட்ல இது இல்லையே, நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்களா? சோ அவுட் ஆஃப் சிலபஸ் क्वेश्चन நீங்க கேட்டிருக்கீங்க. பட் ஸ்டில் நிறைய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் கேக்குறாங்க, ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் நீங்க வந்து சர்ஜரி பண்ணிக்கோங்கன்னா நீங்க ஏன் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. சரி, அதுக்கு வந்து என்ன நான் சொல்லுவேன்னா, இப்போ நாங்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த காமன்லி பெர்ஃபார்ம் சர்ஜரி டு ரிமூவ் யோர் கிளாஸஸ் இஸ் கால்டு லாசிக். லாசிக் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரின்னு சொல்லுவோம். லாசிக்னு இருக்குது, ஸ்மைல்னு இருக்குது, நிறைய ப்ரொசீஜர்ஸ் அது. பட் வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இந்த சர்ஜரிலாம் இஸ் மெயின்லி யூஷுவலி டன் ஃபார் வாட்ஸ் கால்ட் மயோப்பியா. மயோப்பியானா லாங் டிஸ்டன்ஸ் மைனஸ் பவர் இருக்கும், தூரம் தெரியாது, கிட்ட நல்லா தெரியும். யூஷுவலி மயோப்பியாவுக்கு இட்ஸ் வெரி வெரி காமன்லி டன், ரிசல்ட்ஸ் ஆர் வெரி வெரி குட், வேர்ல்டு வைட் பண்ணுறாங்க. பட் there's one more condition called presbyopia. அந்த 40 வயசு 45 வயசுக்கு மேலே வர அப்புறம் வெள்ளை எழுத்துன்னு சொல்லுவாங்க, சாலீஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 40 வயசுக்கு மேலே கிட்ட பார்க்க கஷ்டமாக இருக்கும். நாளாக உங்களுக்கு கண்ணாடி இல்லாமல் கிட்ட தெரியாது. ஸோ தட்ஸ் கால்ட் presbyopia. ஸோ இப்போ இந்த லாசிக் பண்ணுறது வந்து இஸ் யூஷுவலி டன் ஃபார் மயோப்பியா, லாங் டிஸ்டன்ஸ். கரெக்ட், இட் இஸ் நாட் ஃபார் ரீடிங். ஸோ அது லாசிக் சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் யூஷுவலி வந்து 20 இயர்ஸ்லேருந்து யூஸ்வலி 30-35 இயர்ஸ் மட்டும் பண்ணால் அந்த வெள்ளெழுத்து வரத்துக்கு முன்னாடி யூ வில் ஹாவ் வெரி குட் விஷன் போத் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஃபார் நியர். பட் நீங்கள் 40 வயசுக்கு மேலே பண்ணீங்க வச்சுக்கோங்க, 45 வயசில் போய் நீங்கள் லாசிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் விஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் படிக்கிறதுக்கு வந்து நீங்கள்
கண்ணாடி போட வேண்டியிருக்கலாம். ஸோ த ஹோல் பாயிண்ட் ஆஃப் நீங்கள் எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, கண்ணாடியே இல்லாமல் தான் எனக்கு எல்லாமே தெரியணும்னு பண்ணுறீங்க. ஸோ இப்போ நான் வந்து நீங்கள் வண்டி மாத்திரம் கண்ணாடி இல்லாமல் போகலாம், ஆனால் ஃபோனுக்கு பார்க்கறதுக்கு கண்ணாடி போடணுன்னா அது நீங்கள் வாட் இஸ் த யூஸ், நீங்கள் மைட் அஸ் வெல் வேர் த கிளாஸ் ஃபுல் டைம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் அபோவ் 40. ஸோ எனக்கு வந்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் கிளாஸ். இப்போ நான் பண்ணியிருந்தா நான் 20-25 வயசில் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து அந்த டெக்னாலஜி வந்து அவ்வளோ டெவலப்டாக இல்லை. நவ் த டெக்னாலஜி இஸ் வெரி வெரி குட், த ரிசல்ட்ஸ் ஆர் எக்ஸலண்ட். ஸோ இப்போ வந்து த ப்ரொசீஜர்ஸ் சார்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்குது. இந்த பவருக்கு இது பண்ணால் இவ்வளோ கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நுண்ணியமாக இப்போ நாங்கள் எங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறோம், ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட். ஸோ இதே மாதிரி சிமிலராக இன்னொரு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு நாங்கள் பார்க்கும்போது இந்த கண்ணுக்கு மேலேயும் கீழேயும் இந்த ஐ பேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இங்கே ஒரு 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 குண்டா ஒரு இது மாதிரி இருக்கும், பஃபினஸாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணம்? ஸோ நீங்கள் தட்ஸ் அகெயின் காமன் இது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து ஃபேஸ் வந்து நல்லா ரிங்கிள்ஸே இல்லாமல் இருக்கும், நல்லா டைட்டாக இருக்கும். பட் ஏஜ் ஆக பார்த்தீங்கன்னா கண்ணுக்கடியில் யூஸ்வலி அந்த பேக்ஸ்ன்னு சொல்லுவோம், கண்ணுக்கடியில் பஃபியாக இருக்கும், கண்ணுக்கு மேலே ஸ்கின் எக்ஸஸாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து டெர்மட்டோகிலேசிஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து கொழுப்பு இருக்குது, கொழுப்புனா ஃபேட் இருக்குது. தட் ஒன்லி கிவ்ஸ் த நைஸ் ரவுண்டட் அப்பியரன்ஸ், ஓகே, ஃபார் த ஃபேஸ், ஃபார் எவ்ரி திங். ஸோ இந்த ஃபேட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பாடி வென் யூ யங் இட்ஸ் ஆல், அது வந்து பின்னாடி ஒரு செப்டம் அப்படின்னு ஒரு தெரை மாதிரி இருக்கும். அந்த தெரை வந்து அந்த ஃபேட்டை வந்து நல்லா டைட்டாக இட் வில் பி ஹோல்டிங் இட் பேக், பின்னாடி நல்லா உள்ள தள்ளி பிடிச்சிட்டு இருக்கும். பட் நம்ம வயசாக என்ன ஆகும்னா அந்த செப்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொலாஜன் டிஷ்யூஸ்லாம் இட் வில் ஸ்லோலி ஸ்டார்ட் கெட்டிங், இட் வில் பி கொலாஜன் கண்டென்ட் கம்மியாகிட்டே வரும். கம்மியாகும் போது என்ன ஆகும்னா அந்த செப்டம் டைட்னஸ் கம்மியாகும். டைட்னஸ் கம்மியாகிறதுனால உள்ள இருக்கிற அந்த ஃபேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த செப்டம் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து கண்ணுலேருந்து கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் அ நார்மல் திங் தான். பட் அப்படி வந்ததுன்னா அதுக்கு வந்து வி ஹேவ் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணுறோம், பிளிஃப்ரோபிளாஸ்டி அப்படி ஒன்று பண்ணுவோம். வேறு அந்த ஃபேட்டெல்லாம் நாங்கள் வந்து வி வில் ரிமூவ் இட் and we will tighten that septum and அந்த youthful appearance திருப்பியும் கொண்டு வரலாம். That is a common cause. சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம்லாம் இருக்கும். இப்போ தைராய்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் காமனாக வரலாம். சில பேருக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருக்கும், ஹைப்பர் தைராய்டிசம்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த ஹைப்பர் தைராய்டிசமில் என்ன ஆகும்னா, எஸ்பெஷலி ஒரு கண்டிஷன் இருக்குது, கிரேவ்ஸ் ஐ டிசீஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னா அந்த கண்ணும் வந்து வெளியில் வந்துடும். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணே நல்லா வெளியில் வரும், எமெல்லாம் மேலே போயிடும், ரொம்ப கோவப்பட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இட்ஸ் கால்ட் கிரேவ்ஸ் ஐ டிசீஸ்னே பேர் இருக்கு பேர். ஸோ அந்த ஹை தைராய்டு லெவல்னால அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கொழுப்பு, அந்த மசில்ஸ் எல்லாமே வீங்கி போயிடும். வீங்கி போகிறதுனால கண்ணே வெளியில் வரும், ஃபேட்டும் வெளியில் வரும், கண்ணே வீங்கி போன மாதிரி இருக்கும். அது சில பேருக்கு ரொம்ப யங் ஏஜ், எஸ்பெஷலி யங் விமன் 25-30 இயர்ஸில் இந்த பிரச்சனை வரலாம். ஸோ இட்ஸ் கால்ட் கிரேவ்ஸ் ஐ டிசீஸ். இது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் கொடுக்கும். ஏன்னா தேர் ஆல் யூஸ்வலி யங், 20-30 வயசில் இருக்கிற பெண்களுக்கு தான் காமனாக வரும், ஆண்களோட இது அந்த ஏஜில். ஸோ அவங்க அப்பியரன்ஸே மாறிடும். ஸோ அது வந்து இட்ஸ் நாட், அது வந்து அவ்வளோ அன்காமனே கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு 100ல் ஒரு 3-4 பேருக்கு வரும் இது. ஸோ நம்ம அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வரலாம், கண்ணு திறக்கிற மாதிரி இருக்கலாம், இந்த ஸ்டாரிங் லுக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் ஐ டாக்டர் போய் பார்க்கும்போது அவர் தைராய்டு செக் பண்ண சொல்லுவார். உங்கள் தைராய்டு லெவல்ஸ் எப்படி இருக்குது, கழுத்துக்கு கீழே அந்த தைராய்டு இருக்கிற இடத்துல வீங்கி போயிருக்கா, தைராய்டு கட்டி மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். அப்படி தைராய்டு லெவல் ஹையாக இருந்ததுன்னா நம்ம உடனே அந்த தைராய்டு லெவலை வந்து குறைக்கிறதுக்கு மாத்திரலாம் கொடுப்போம். இந்த ஐ வந்து பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ட்ராப்ஸ் கொடுப்போம். அதையும் தாண்டி ரொம்ப பெருசாக ஆயிடுச்சுன்னா அதுக்கும் சர்ஜரிலாம் இருக்குது. வேறு அந்த கண்ணுக்கு சுற்றி இருக்கிற அந்த போன்ஸ், அந்த ஃபேட்லாம் கூட நாங்கள் குறைக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணி குறைச்சி கண்ணை வந்து உள்ளே போக வைக்கலாம். டாக்டர், இந்த ட்ரூப்பிங் லிட் அப்படின்னா என்ன? அந்த ட்ரூப்பிங் லிட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில பேர் கண்ணு ஃபுல்லாக திறந்துருக்காது, மூடி இருக்கிற மாதிரி தூங்குற மாதிரியே இருக்கலாம். ஸோ இதுக்கு அந்த அதுதான் கண் இமை இறங்கல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இங்கிலீஷில் வந்து டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டோசிஸ் அப்படின்னு அந்த கண்ணு எம வந்து ஃபுல்லாக திறக்காம எப்படி நம்ம தூக்கம் வரும்போது எப்படி இருக்கு, கண் அப்படியே மூடுற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் வந்து ட்ரூப்பிங் லிட் இல்லை டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம இருக்குது பார்த்தீங்களா, அந்த எம எப்படி நம்ம எமைச்சிட்டே இருக்கோம்னா, அந்த எமல வந்து ஒரு மசில் இருக்குது. அந்த மசில் வந்து ஒர்க் ஆகும்போது தான் நம்ம எம மேலே கீழே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து பிறக்கும் போது அந்த மசில் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ டெவலப் ஆகலைன்னா அவங்களுக்கு வந்து அந்த எம வந்து ஃபுல்லாக திறக்காது.
அது வந்து பாதி தான் திறந்திருக்கும். அது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு கண்ணு சின்னதாக இருக்கும். ஸோ அது வந்து ட்ரூப்பிங் லிட் அப்படின்னு, டோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பிறக்கும் போதேவும் வரலாம், இல்லை சில பேருக்கு வயசாகும் போது அந்த மசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகலாம். அந்த மசில் வந்து எப்படி நான் சொன்னேன் இல்லைங்களா, எப்படி கொடியில் நம்ம துணி போட்டே இருந்தால் எப்படி அப்படியே அது லூஸ் ஆகிடுது, அந்த மாதிரி அது ஏஜ் ஆக அவங்க கண்ணை ரப் பண்ண அந்த மசில் வந்து அப்படியே ரப்பர் பேண்ட் மாதிரி ஸ்ட்ரெச் ஆகி ஏமா வந்து அப்படியே கீழே வந்துட்டு, இது வந்து ஏஜ் ரிலேட்டட், வயசுனால வர அந்த டோசஸ் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரூப்பிங் லிட். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், சில பேருக்கு வந்து நரம்புல பிரச்சனை, மயஸ்தீனியா கிரெவிஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இட்ஸ் அ நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம். அதாவது இப்போ நம்ம மசில் ஒர்க் ஆனோம்னா நிறைய கெமிக்கல்ஸ்லாம் செக்ரீட் ஆனோம். அந்த நர்வ் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸை எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க பிரெயினில். ஸோ பிரெயின் சொல்லுவோம் உங்கள் மசில் அங்கே மூவ் பண்ணி அதை பிடிச்சி வாய்க்கு கொண்டு போகணும். ஓகே, அது அந்த அந்த மூமெண்ட் நடக்கிறதுக்கு வந்து லாட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேவ் டு டேக் பிளேஸ். அந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா நர்வ் இருக்கும், மசில் இருக்கும். ஸோ அந்த பிரெயின் அந்த கமாண்ட் கொடுக்கும் போது அந்த நர்வ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கெமிக்கலை வந்து செக்ரீட் பண்ணும். அது வந்து மசிலில் போய் ஒட்டினப்புறம் அந்த மசில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதுதான் நடக்கணும். பட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது அந்த நர்வ் அண்ட் மசில் நடுவில் அந்த ரிசெப்டார்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ப்ராப்ளம் இருக்கும், நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது வேணும் மயஸ்தீனியா கிரெவிஸ்னு சொல்லுவோம். அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அவங்க வந்து மார்னிங் வந்து நல்லா இருப்பாங்க, பட் டைம் ஆக அதாவது ரிப்பீட்டட் ஆக்ஷன், அவங்க ஒரு 3-4 வாட்டி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க தே ஹேவ் டு டேக் ரெஸ்ட். ஸோ அதே மாதிரி கண்ணு வந்து திறக்கும், மார்னிங் இருக்கும்போது நல்லா திறந்திருக்கும், பட் நாளாக வேலை பண்ண பார்த்தீங்கன்னா மூடிடும். அப்புறம் ஒரு 1 hour தூங்கி வந்தால் திருப்பியும் திறக்கும். ஸோ அது வந்து மயஸ்தீனியா கிரெவிஸ்னு பேர். அதை தவிர நிறைய பிரெயினில் நிறைய பிரச்சனை இருந்தால் கூட அந்த பேராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், நர்வ் பால்சிஸ்னு சொல்லுவோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகலாம், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட். இப்போ வண்டியில் போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு யாரோ இடிச்சிருப்பாங்க, ஹெட் இன்ஜுரி ஆகும், கீழே விடுவாங்க, ஹெல்மெட் போவாங்க, தலையில் அடிபட்டதுன்னா இப்போ எல்லாமே இப்போ நம்ம ஃபேஸில் இப்போ நம்ம சிரிக்கிறோம், கண்ணை வந்து எமைக்கிறோம், என்ன பண்ணாலும் சாப்பிட்றோம்னாலும் பிரெயின்லேருந்து வந்து நர்வ்ஸ் வருது. யூ ஹேவ் லாட் ஆஃப் நர்வ்ஸ். அது மூளையிலேருந்து கண்ணுக்கு போகுது, மூளையிலேருந்து மூக்குக்கு போகுது, மூளையிலேருந்து உங்கள் டங்குக்கு போகுது. அந்த நர்வ் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மெசேஜ் வந்தால் தான் அந்த பார்ட் வந்து வேலை பண்ணும். ஸோ இப்போ ஒரு ஹெட் இன்ஜுரி ஆகுது, இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்ச நிறைய ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்ச பேஷண்ட்ஸே ஆஃப்லைட் பார்த்துருக்கேன். பைக்கில் போயிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஹிட் அண்ட் ரன் ஆயிருக்கும், கீழே விழுந்திருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா கண்ணு வந்து ஃபுல்லாக மூடி இருக்கும், கண்ணு வந்து அசையாது. அது ஏன்னா அந்த மூளையிலேருந்து அந்த கண்ணுக்கு வர அந்த நரம்பு வந்து அந்த ஷாக்ல வந்து டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் கால்ட் நர்வ் பால்சி. காமன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் நர்வ் பால்சின்னு சொல்லுவோம். ஃபேஷியல் நர்வ்னா சில பேருக்கு வாய் பார்த்தீங்கன்னா கோணல் ஆகிடும், அவங்களால சிரிச்சா ஒரு பக்கம் கோணல் ஆகிடும், சாப்பிட்டா ஒரு பக்கத்துலேருந்து அவங்களால சிரிச்சா ஒன் சைடு மூவ் ஆகும், ஒன் சைடு மூவ் ஆகாது. ஸோ அது வந்து அந்த ஃபேஷியல் நர்வ், அந்த ஃபேஸுக்கு வர நர்வ் டேமேஜ் ஆச்சுன்னா ஃபேஷியல் நர்வ். அது என்ன, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஷியல் நர்வ் வந்து அந்த காது வழியாக தான் வரும், அது ஒரு பாயிண்டில். ஸோ இப்போ அதனால தான் நீங்கள் ஏர்லி மார்னிங் நீங்கள் 4 மணி 3 மணிக்கெலாம் வண்டியை ஓட்டிட்டு போகிறீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, காதை மூடிட்டு போடா, காதுக்குள்ளே பஞ்சு வச்சுட்டு போங்க, மஃப்ளர்ஸ் போட்டு போங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த கோல்டு ஏர் பட்டுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த குளிர்ச்சியான காற்று உங்கள் காதுக்குள்ளே போச்சுன்னா அந்த நர்வ் வந்து பாதிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலங்கத்தால 5 மணிக்கு போவாங்க, பைக் எடுத்துகிட்டு ஒன்றும் போடாமல், ஹெல்மெட் போடாமல் ஏறுமா, நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வாய் கோணல் ஆகிடும். ஸோ தட்ஸ் கால்ட் ஃபேஷியல் நர்வ் பால்சி. ஸோ அப்போ வந்து அவங்களால சிரிச்சா வாய் கோணல் ஆகிடும், சாப்பிட்டா ஒரு பக்கம் ஒழுகும், கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வரலாம் அது. ஸோ அது வந்து ஃபேஷியல் நர்வ் பால்சி. அதே மாதிரி கண்ணில் வர நர்வ் பாதிச்சுன்னா கண்ணு வந்து திறக்காது, ஒரு திறக்காது, கண்ணு வந்து கோணல் ஆகிடும். எதை பார்த்தாலும் 2 தெரியும், ஏன்னா ஒரு கண்ணு நேராக இருக்கும், ஒரு கண்ணு சைடில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி எல்லாமே ஒன்றா தெரியுதுன்னா, நமக்கு 2 கண்ணு இருக்குது, ஆனால் எப்படி ஒன்றா தெரியுதுன்னா 2 கண்ணும் அதையே பார்க்கணும். ஸோ 2 கண்ணில் 2 இமேஜ் இருக்கும், அது மூளையில் போய் மிக்சிங் பண்ணும். எப்படி நீங்கள் சவுண்ட் ஆடியோலாம் மிக்ஸ் பண்ணுறீங்களோ நம்ம மூளையில் வந்து அது மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகும்போது நம்ம அந்த 3 டைமென்ஷனல் 3D, இப்போ நம்ம 3D படம் போனோம்னா அவங்களுக்கு ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க, ரெட் கிரீன் கிளாஸ். அது ஏன்னா தே வில் ஸ்பிளிட், அந்த இமேஜ் 2 இமேஜாக போய் உங்கள் பிரெயினில் வந்து ஃபியூஸ் ஆகும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உங்கள் 2 கண்ணும் ஒரே இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். அப்படி ஒரே இடத்துல அது பார்க்க முடியல, அதை வந்து கமாண்ட் கொடுக்குற நர்வில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த கண்ணு வந்து மூவ் ஆகாது. ஸோ ஒரு கண் இங்கே பார்க்கும், ஒரு கண்ணு வந்து இங்கே பார்க்கும். ஸோ 2 இமேஜ் தெரியும். 2 இமேஜ் இருந்ததுன்னா அந்த பிரெயினால அதை வந்து ஃபியூஸ் பண்ண முடியாது. அது ஸ்குவிண்ட் ஐ. அது வந்து அகெயின் அது ஸ்குவிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொல்கிறது வந்து ஸ்குவிண்ட் வந்து
சில பேருக்கு அகைன் பிறக்கும் போதே இந்த ஸ்குவிண்ட் இருக்கலாம். சின்னதா சின்ன பிறக்கும் போதே ஒன்றரை கண்ணு அப்படின்னு eyeball சொல்லுவாங்க. ஒரு ஒரு side கண்ணு நேரா இருக்கும், ஒரு கண்ணு கொஞ்சம் சைட்ல இருக்கும். இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் ஒரு முக்கியமான ப்ராப்ளம். அது இப்போ நீங்க சொல்ற ஸ்குவிண்ட் வந்து சில பேருக்கு பிறக்கும் போதே இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம பிரெயின்ல வந்து அந்த இமேஜ் ஃபியூஸ் ஆனோம்னா 2 கண்ணையும் அதே இமேஜ் வரணும். வேற வேற இமேஜ் வந்ததுன்னா the brain will get confused. ஓகே. ஸோ அது வந்து இந்த பிரெயின் கன்ஃபியூஷன்ல இருக்கும். இப்போ எந்த இமேஜ் எடுத்துக்கலாம், இப்போ என்ன ஐஸ்வர்யா எடுத்துக்கலாமா பவித்ரா எடுத்துக்கலாமா, 2 இமேஜ் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணணும்னா ஒரு இமேஜை பிளாக் பண்ணிடும். ஃபார் இட் டு மேனேஜ் ஒன் இமேஜை வந்து இட் வில் பிளாக். ஸோ எந்த கண்ணில் வந்து இமேஜ் நல்லா இருக்கோ அந்த இமேஜை மாத்திரம் எடுத்துட்டு அந்த இன்னொரு கண்ணில் வர அந்த பிளர்ட் இமேஜை வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ இப்போ கண்ணு இருக்கு இல்லைங்களா, கண்ணுலேருந்து ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பு வந்து பிரெயின் வழியாக போய் அந்த விஷுவல் ப்ராசஸிங் சென்டர்னு இருக்கு. இப்போ லைக் கம்ப்யூட்டருக்கு CPU இருக்கு பார்த்தீங்களா, அந்த CPU மாதிரி பிரெயினில் வந்து ஆக்சிபிட்டல் லோப், அதாவது பின்னாடி பின் மண்டையில தான் அந்த ஆக்சிபிட்டல் லோப் இருக்கு. அந்த ஆக்சிபிட்டல் லோப்ல தான் ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங். இந்த பிரெயின் இமேஜ் ப்ராசஸிங் எல்லாமே. அதனால தான் நீங்கள் சில பேருக்கு பிரெயின் இன்ஜுரி பின்னாடி மண்டையில் ஓங்கி அடிச்சாங்க, இல்லை தே ஃபால் பேக் பின்னாடி விழுந்தாங்கன்னா சில பேர் கண்ணு தெரியாமல் போகலாம். தே கான் சி. உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க எப்படி அவங்க கீழே விழுந்தாங்க, தலையில் அடிபட்டு கண்ணு தெரியாமல் போச்சுன்னா இட்ஸ் சென்ட்ரல் பிளைண்ட்னஸ். அதாவது அவங்க அந்த ஆக்சிபிட்டல் CPUவே டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த CPU இருக்குது, அந்த CPU வந்து கீழே போட்டு உடச்சிட்டிங்கன்னா டெஸ்க்டாப் நல்லாயிருக்கும், கீபோர்டு நல்லாயிருக்கும், பிரிண்டர் நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் ஆன் ஆகாது. அந்த மாதிரி ஆக்சிபிட்டல் லோபில் ப்ராப்ளம் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து CPU டேமேஜ் ஆனதுனால விஷனில் நிறைய ப்ராப்ளம் ஆகும். ஸோ இப்போ ஸ்குவிண்ட்டில் என்ன ஆகும்னா, அந்த ஒன்றரை கண்ணில் என்ன ஆகும்னா 2 வேற இமேஜ் இருக்கிறதுனால அந்த பிரெயின் வந்து எந்த கண்ணில் நல்ல இமேஜ் இருக்கோ அதை மாத்திரம் எடுத்துட்டு இன்னொரு கண்ணில் இமேஜ் நல்லா இல்லாத இமேஜை வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ கண்ணு நல்லா இருக்கும், நரம்பு நல்லா இருக்கும், அந்த பாத்வே நல்லா இருக்கும். ஆனால் இந்த மிக்சிங் ப்ராப்ளம்னால அந்த பிரெயின் வந்து இட்ஸ் கால் சப்ரெஷன். அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு கண்ணு மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணும். இதில் என்ன டேஞ்சர்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிறக்கும் போது சில்ட்ரன் குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அது நம்மளை பார்த்தா ரெக்கக்னைஸே பண்ணிக்காது, அழுதுகிட்டே இருப்பாங்க. மேபி அம்மாவை பார்த்தா கொஞ்சம் ரெக்கக்னைஸ், மற்றவங்கள ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாளாக வந்து அந்த சோஷியல் ஸ்மைல், அதாவது ஃபேஸ் பார்த்தா ரெக்கக்னிஷன் இருக்கும், ஸ்மைல் இருக்கும். அது என்ன ஆகும்னா பிறக்கும் போது அந்த விஷுவல் பாத்வேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பாத்வே வந்து டெவலப்டாக இருக்காது. ஸோ இப்போ கண் இருக்கு, இமேஜ் ப்ராசஸ் ஆகுது, அந்த ஆப்டிக் நர்வ் சொன்ன இல்லையா, அந்த நரம்பு வழியாக போய் அது உள்ள ஒரு பாத்வே இருக்குது, அது கண்ணுலேருந்து மூளைக்கு போகிற ஒரு பாத்வே இருக்குது. அந்த பாத்வே வழியாக போய் உங்கள் பிரெயின் சென்டர் அந்த ஆக்சிபிட்டல் லோபுக்கு போய் விஷன் அது என்ன அப்படின்னு பிரெயின் அதை வந்து கணிச்சிக்கிட்டு திருப்பியும் இட் ஹேஸ் டு கிவ் அ கமாண்ட். ஸோ இந்த பாத்வே வந்து மெச்சூர் ஆனும். ஸோ அது வந்து அந்த நல்ல இமேஜ் பார்த்துட்டே இருக்கும்போது 2 கண்ணில் இமேஜ் வரும், 2 மிக்ஸ் ஆகும். பண்ணாதான் அது வந்து டெவலப் ஆகும். லைக் ஹவ் யுவர் மசில்ஸ் டெவலப். பிறக்கும்போது தவழ்ந்து தான் போகும். ஃபஸ்ட்டு நிற்கும் விழும், குழந்தை நிற்கும் அப்புறம் விழும். அப்புறம் கொஞ்ச நாள் நான் அதை ட்ரை பண்ண மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகும். கொஞ்சமாக நடந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு நடப்பாங்க, அப்புறம் ஸ்லோலி இட் வில் ஸ்டார்ட் வாக்கிங். அந்த மாதிரி உங்களுக்கு 2 கண்ணிலையும் நல்ல இமேஜ் வந்துட்டே இருந்தால் தான் அந்த விஷுவல் பாத்வே டெவலப் ஆகும். ஸோ இப்போ ஒரு கண்ணில் வந்து இந்த மாதிரி சப்ரெஷன், அதாவது ஒரு கண்ணை அதை பிளாக் பண்ணிடுச்சுன்னா அந்த விஷுவல் பாத்வே வந்து டெவலப் ஆகாது. அண்ட் இப்போ எப்படி நம்ம இப்போ ஹைட் வளர்றோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம சின்னப்போ இருக்கும்போது ஒரு ஹைட் இருக்கும், நல்ல சத்துவான உணர்வுலாம் கொடுத்தோம்னா 10 வயசில் ஒரு ஹைட் வரும், அப்புறம் 12 வயசில் ஒரு ஹைட் வரும், 18 வயசில் ஒரு ஹைட்டு, மேக்ஸிமம் 20 வயசில் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வளர்ந்துட்டே போக மாட்டீங்க, 8 அடி 10 அடி வளரும், அவதார் மாதிரி வளர மாட்டோம், ஒரு 5 அடி 6 அடியில் ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி ஐக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் மெச்சுரேஷன் வந்து யூஸ்வலி 12 இயர்ஸ் 13 இயர்ஸில் அந்த க்ரோத் வந்து இட் வில் பிகம் ஓவர். ஓகே, ஸோ அந்த க்ரோத் முடிஞ்சு போயிடும். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் டைம். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ எப்படி நீங்கள் ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு நல்லா வளரணும்னு நினச்சிங்கன்னா அந்த 6 வயசு 8 வயசு 10 வயசுல தான் நீங்கள் சத்துள்ள உணர்வு கொடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அச்சீவ் த மேக்ஸிமம் ஹைட். நீங்கள் 25 வயசும் சரியாக சாப்பிடாம போடாமல் 30 வயசுல நல்லா சாப்பாடு போட்டிங்கன்னா ஹைட் வளராது, வித்து தான் வளரும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஹைட் அந்த மாதிரி கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் மட்டும் அவுட் அந்த 10-12-6 இயர்ஸ் ஏர்லி ஏஜில் நல்ல இமேஜ் வந்துட்டே இருக்கணும், 2 கண்ணில் நல்ல இமேஜ் வரணும், மிக்சிங் ஆகணும்.
அது ஆகிட்டே இருந்தால் தான் அந்த விஷுவல் பார்த்து மெச்சூர் ஆகும். இப்போ ஒரு கண்ணில் விஷன் நல்லா இல்லை, அதாவது ஸ்குவிண்ட் இருக்குது. ஏன் ஸ்குவிண்ட் இருக்குன்னு பார்க்கணும். சில பேருக்கு வந்து ஒரு கண்ணில் பவர் ரொம்ப ஹையாக இருக்கலாம், ஒரு கண்ணில் பவர் கிட்டத்தட்ட நல்லா 0 இருக்கும், இன்னொரு கண்ணில் பார்த்தா -5 இருக்கும், இல்லை +4 இருக்கும். ஸோ அந்த கண்ணில் வந்து இமேஜ் நல்லா இருக்காது, இந்த கண்ணில் இமேஜ் நல்லா இருக்கும். ஸோ பிரெயின் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நல்லா இல்லாத கண்ணை வந்து பிளாக் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிற இமேஜ் மாத்திரம் எடுத்துக்கும். ஸோ இந்த கண் என்ன ஆகும்னா, இட் வில் கோ இன் ஃபார் வாட் இஸ் கால்ட் லேசி ஐ. லேசி ஐனா என்ன, சோம்பேறி கண். ஏன் சோம்பேறி கண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயினுக்கு வந்து தட் இஸ் த வே இட் கேன் கோப் அப். 2 இமேஜ் வந்து முடியாது. ஸோ ஒரு கண்ணை பிளாக் பண்ணிட்டு இதை மாத்திரம் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கண்ணு நல்லா டெவலப் ஆகிடும், இந்த கண்ணு வந்து லேசி ஆகிடும். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு வந்து தெரியாது. ஏன்னா ஒரு கண்ணு நல்லா தெரியுது இல்லையா, அம்மாக்கும் தெரியாது அப்பாவுக்கும் தெரியாது. ஏன்னா பார்த்தா 2 கண்ணும் ஒரு 1.5 கண்ணு மாதிரி இருக்கும். இது வந்து பாட்டி சொல்லியிருப்பாங்க, நல்லா அதிர்ஷ்டம்ப்பா இந்த மாதிரி 1.5 கண்ணு இருந்தால் ஓஹோன்னு வருவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஒன்றும் பண்ணாத, டாக்டர் கிட்டலாம் கூட்டு போகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எல்லாரும் விட்டுருவாங்க. ஃபைனலி இப்போ ஸ்கூல் ஸ்க்ரீனிங் ஒரு கேம்ப் நடத்துகிறாங்க, ஏதாவது பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும். ஒரு கண்ணை மூடிட்டு பார்த்தா இந்த கண்ணில் வந்து பார்வையே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அப்போ தான் தெரியும். ஸோ அப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து லேசியாக இருக்குன்னு தெரியும். அது கூட நான் சொன்ன மாதிரி அந்த 12 இயர்ஸ்க்கு முன்னாடி 13 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஏன் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கணும். சில பேருக்கு வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தா கேட்ராக்ட் வரலாம். இப்போ கேட்ராக்ட் வந்து வயசானவங்களுக்கு மாத்திரம் வரணும்னு இல்லை, பிறந்த குழந்தைகளுக்கே கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட், பிறக்கும் போதே கண்ணில் புற இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப சில பேருக்கு ரொம்ப முத்தி போயிருந்தால் கண்ணில் வெள்ளையாக தெரியும், இல்லாட்டா கண்ணுக்குள்ளே இருக்கும், அது நம்ம எக்ஸாமின் பண்ணாதான் தெரியும். ஸோ அந்த கேட்ராக்ட் கூட இருக்கலாம். சில பேருக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கலாம், சில பேருக்கு பவர்லாம் நார்மலாக இருக்கலாம், இல்லை 2 கண்ணும் நேராக இல்லாமல் ஒரு கண்ணு சைடில் ஸ்குவிண்ட் மாதிரி இருக்கலாம். ஸோ விதவிதமான காசஸ்னால இந்த லேசி ஐ வரலாம். ஸோ முக்கியமாக 2 கண்ணு வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை, ஒரு கண்ணு கொஞ்சம் சைடில் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்டரை பார்த்து ஏன் வந்து அந்த மாதிரி சைடில் இருக்குது, இது ஸ்குவிண்ட்டா, இல்லை பவர் ஹையாக இருக்கா, இல்லை கண்ணில் கேட்ராக்ட் இருக்கா, இல்லை கண்ணில் வந்து கேன்சரே வரலாம். ரெட்டினோபிளாஸ்டோமான்னு ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு வரும், அவங்களுக்கு ரெட்டினோபிளாஸ்டோமா. அவங்களுக்கு பார்த்தா கேட்ஸ் ஐ, அதாவது பூனைக்கண்ணு மாதிரி ஒரு கண்ணில் வந்து வெளியிலேருந்து பார்த்தாலே வெள்ளையாக தெரியும். ஸோ தட்ஸ் திங் தட் சம்திங் இஸ் க்ரோயிங் இன்சைட் த ஐ. ஸோ அது வந்து ரெட்டினோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம். அதெல்லாம் முக்கியமான கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி எஸ்பெஷலி சில்ட்ரனுக்கு பார்த்தா நம்ம வந்து எல்லாம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சீக்கிரமாக பண்ணால் யூஸ்வலாக குவிக்காக ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ எப்படி இட்ஸ் லைக் இது மாதிரி தானே, இப்போ சத்தான உணவு சாப்பிடாம ஒரு குழந்தை வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னா நீங்கள் ஒரு 4-5 வயசுலேயே பார்த்துட்டிங்கன்னா சில மாதத்துலேயே குவிக்காக ரிவர்ஸ் ஆகிடும். இதே நீங்கள் 20 வயசு மட்டும் விட்டுனீங்களா பர்மனன்ட் டேமேஜ் ஆகிடும். அவங்களுக்கு அவங்க ஹைட் வளர மாட்டாங்க, போன்ஸ்லாம் டெவலப் ஆகாது, மூளை வளர்ச்சி குறைஞ்சி போடும். அந்த மாதிரி எதையுமே ஏர்லியாக பண்ணிங்கன்னா குவிக்காக ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ கண்ணு கூட இந்த மாதிரி ஸ்குவிண்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லேசி ஐ இருக்குது, சோம்பேறி கண் இருக்குன்னா நம்ம அந்த ஏன் அந்த மாதிரி வந்ததுன்னு கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். நம்ம அந்த கரெக்டான பவர் போடலாம். நார்மல் கண் இருக்குது இல்லைங்களா, அந்த நார்மல் கண்ணை நாங்கள் வந்து பிளாக் பண்ணுவோம், பேட்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்ணை பிளாக் பண்ணிவிட்டு இந்த வீக்கான கண்ணை மாத்திரம் வீட்டில் ட்ரெயின் பண்ண சொல்லுவோம், அந்த கண்ணை வச்சு பார்க்க சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்துக்குமே முக்கியமான இது இந்த பேரண்ட் இல்லை இந்த டீச்சர். இப்போ அதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ ஸ்கூல் ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸ் நிறைய பண்ணுறாங்க, நிறைய கவர்மெண்ட்டே நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாங்க ஸ்கூல்லேயே. ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கிறதோட ஸ்கூலில் தான் நிறைய நேரம் இருக்காங்க. த டீச்சர் ஒன்லி நோஸ் மோர் அபவுட் த சைல்டு. ஸோ அவங்க தான் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூல்லேயே ஐ விஷன்லாம் செக் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்து அப்படி வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அப்புறம் அவங்களே ஐ டாக்டர் கிட்ட அனுப்பிச்சு அதெல்லாம் இப்போ இட்ஸ் கோயிங் ஆன் வெரி வெல். பட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எஸ்பெஷலி பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்க ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே போய் அணுகணும். இப்போ நல்ல பிக் நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்தையும் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு போய் நீங்கள் பார்த்து என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. டாக்டர் பார்த்துட்டு இது இப்போ பண்ண தேவையில்லை, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஐ கேன்சர் வந்து ரொம்ப காமனா டாக்டர், அண்ட் எந்த காரணத்தினால ஐ கேன்சர் வருது? ஐ கேன்சர்னு பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு த நார்மல் கேன்சர்ஸ் இந்த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, ஐ கேன்சர் வந்து கொஞ்சம் ரேர் தான், அவ்வளோ காமனாக வரதில்லை. பட் வரலாம், கண்ணில் கூட கேன்சர் வரலாம். இப்போ நான் வந்து நிறைய அந்த மாதிரி கேசஸ் டீல் பண்ணுறதுனால நான் வந்து மாதத்துக்கு ஒரு 5-6 பேர் 6 பேர் கூட நான் மாதத்துக்கு ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐயில் வந்து இப்போ நார்மலாக கண் நார்மலாக இருக்குது இல்லைங்களா, சில பேருக்கு வந்து ஒரு சின்ன மரு மாதிரி இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்கின்ல இருக்குது இல்லையா, ஒரு மச்சம் மாதிரி இருக்கும், இல்லை குட்டி ஒரு மோல் மாதிரி இருக்கும், கருப்பாக ஒன்று இருக்கும், அந்த மாதிரி கண்ணிலே இருக்கும் நிறைய பேருக்கு, விச் இஸ் நார்மல். பட் அது வயசாக திடீர்னு வளர ஆரம்பிச்சுது. ரொம்ப நாளாக 20 வருஷமாக அப்படியே தான் இருக்குது டாக்டர், இப்போ தான் எனக்கு 3 மாதமாக சைஸ் வளர்கிற மாதிரி இருக்குது, அதுலேருந்து ரத்தம் வருது
அதுலேருந்து எனக்கு கலர் மாறுற மாதிரி இருக்கு அப்படின்னா அது வந்து கேன்சராக அது மாறுது அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஐ கேன்சர் ஆல்சோ கேன் கம். இதே மாதிரி சில பேருக்கு வந்து கண்ணில் கட்டி வரலாம். கண்ணில் கட்டி வந்து நிறைய பேருக்கு வரலாம். அது வந்து கண் கட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்ஃபெக்ஷன்னால வரலாம், அந்த ஆயில் வந்து பிளாக் ஆனதுனால வரலாம். அதெல்லாம் காமன் காசஸ். பட் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணீங்க, திருப்பியும் 3 மாதம் கழிச்சு வந்து அதே இடத்துல திருப்பியும் வந்தது, ரிப்பீட்டடாக வந்துட்டே இருந்ததுன்னா தென் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஸோ அது வந்து கேன்சராக இருக்குமான்னு நம்ம டவுட் பண்ண வேண்டி இருக்கலாம். ஸோ அப்படி நாங்கள் அதை எஸ்பெஷலி ஏஜ் ஆக யூஸ்வலாக யங் ஏஜில் வருது ரொம்ப ரேர். இப்போ ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து இதே மாதிரி ஒரு கண்ணில் கட்டி 3 வாட்டி வந்திருக்கு 6 மாதத்துலனா, 2 வாட்டி ஆப்ரேஷன் பண்ணி கூட அதே மாதிரி அந்த இடத்துலயே திருப்பியும் பெருசாக வந்திருக்குன்னா அது வந்து வெரி லைக்லி இட் குட் பி ஐ கேன்சர். ஸோ நாங்கள் 3வது வாட்டி பண்ணும்போது அதை பயோப்சிக்கு அனுப்புவோம். அதை எடுத்து அந்த இதை எடுத்துகிட்டு அது என்ன இதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி அது கேன்சர்னு வந்ததுன்னா அது சின்னதாக இருந்தால் அந்த ஈஸியாக முழுசாக எடுத்து நம்ம கண்ணை திருப்பியும் பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணி மூடிடலாம். பட் எல்லாத்துக்குமே என்ன டைம், கேன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எந்த டைமில் நீங்கள் போய் டாக்டரை அணுகுறீங்கன்னு தான் முக்கியம். எல்லா பார்ட்ஸ்லையுமே இப்போ நான் எந்த ஸ்டேஜில் போய் பார்க்குறது ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ கூட நம்ம இந்த ஏஜில் கூட இப்போது பிரெஸ்ட் கேன்சரே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே க்ளோஸாக தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸே பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட்டில் வந்து ஒரு கட்டி இருக்கும், அவங்களுக்கே தெரியும் கட்டி இருக்குன்னு. ஆனால் பயம், எங்க காமிச்சா கேன்சர்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு போக மாட்டாங்க. சிவியர் ஆயிடும். அப்புறம் அது பெருசாகி அதுலேருந்து ரத்தம் வந்து அல்சர் ஆன அப்புறம் எங்க வந்து இதுக்கு மேலே ஹைடே பண்ண முடியாது, ட்ரெஸ் போட்டால் வெளியில எல்லாம் ரத்தம் வர மாதிரி இருக்க ஸ்டேஜில் தான் தே வாண்ட் டு கோ அண்ட் ஷோ. பட் அந்த ஸ்டேஜில் நீங்கள் போனீங்கன்னா அது ஆல்ரெடி எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அது வந்து இப்போது உங்களுக்கு ஒரு லம்ப் ஃபீல் பண்ண முடியுது, இல்லைன்னா கண்ணில் ஒரு கட்டி இருக்குது அது வளர்றதுன்னு நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க, இல்லை அது வந்து கலர் மாறுது கருப்பாயிட்டே வருது, அந்த மாதிரி இருந்தால் ஏர்லி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபுல்லாக எடுத்துடலாம். அது ஈஸியாக எடுத்துட்டு நம்ம வீக்கெண்ட் அது பரவறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். பட் ரொம்ப லேட்டாக விட்டுனோன்னீங்கன்னா என்ன ஆகும், அது பரவும். சம்டைம்ஸ் லோக்கலாக பரவும், சம்டைம்ஸ் ரத்தத்தில் வேற எங்கேயாவது கூட போகலாம். கண்ணுலேருந்து லிவருக்கு போகலாம், கண்ணுலேருந்து வேற பிளட்டில் வேற எங்கேயாவது போகலாம். ஸோ எல்லாமே கேன்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா த டைமிங் ஆஃப் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம். ஸோ எனி ஸ்டேஜ் இப்போ பாடியில் எந்த பார்ட்டாக இருக்கணும், இப்போ நீங்கள் இருமுறீங்க ரத்தம் வருதுன்னா தட்ஸ் அ வார்னிங் சைன். ஸோ நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. இந்த மாதிரி போனால் கேன்சர்னு சொல்லிடுவாங்களோ இருக்குமோ அப்படின்னு போகாமே இருக்கிறது இஸ் நாட் அது. உடனே போய் பாருங்கள், இட் மைட் நாட் பி, வேறு ஏதாவது ரீசனாக இருக்கலாம். பட் சீக்கிரமாக அவள் கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ த ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் ஆல் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட்ஸ், வெரி எஃபெக்டிவ். என்ன டைமில் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு தான் எல்லாமே முக்கியம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஐ ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டவுட்ஸ்க்கும் வந்து ரொம்ப அழகாக கிளாரிஃபை பண்ணிங்க. கண்டிப்பாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.